Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அப்படிங்கிற இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமா நீங்க வந்து வர்க் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எப்போ வந்து டைமிங் வந்து ஃப்ரீயா இருக்கோ அந்த நேரத்துல நீங்க வந்து வர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹச்ஆர்சில இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தா இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 20,000 சம்பளத்தில் வீட்டில் இருந்துக்கிட்டே அதுவும் பார்ட் டைம் ஜாப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா ப்ரொசீஜருமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, ரயில்வே எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஆன்சர் கீ, ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து மும்பையிலேருந்து அவைலபிளாக இருக்குது. மும்பையில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாக வந்து இருக்குது. இது வந்து ஒரு ரிமோட் ஜாப், சரிங்களா? அதனால் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இந்த ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 டே தான் ஆகுது. நம்மளுக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு, ஓகேங்களா? அதனால் எப்போ எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்குதோ நான் டக்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கினாலும் வீடியோ பண்ணி டக்குன்னு உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து லேட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணணும்னு ஆசை, அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இப்போ இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஒரு ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டேலண்ட் அக்விசிஷன் பார்ட்னர் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற ஒரு ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. அதாவது டேலண்ட் அக்விசிஷன் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ரோல். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. இப்போது இந்த ஜாப்பில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து யாரெல்லாம் தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட்டு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கணும். எந்த ஒரு அரியர்ஸுமே நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஓன் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும். அப்படி 2 விஷயம் மட்டும் இருந்தாலே போதும். கண்டிப்பாக வந்து லேப்டாப் வந்து இருக்கணுமா அப்படி கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது, இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. லேப்டாப்லேயுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும், ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் டிகிரி, அந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நீங்கள் என்ன ஒரு மேஜர் பண்ணியிருந்தாலும் ஓகே, என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் எந்த பேட்சில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதுவுமே கொடுக்கல. டிகிரி ஹோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் எண்ட் டு எண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜேர்னிஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற அப்டேட்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில், அதாவது புதுசாக வேலைவாய்ப்பு வந்து தேடக்கூடிய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? எண்ட் டு எண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. போஸ்டிங் ஜாப் ஓப்பனிங்ஸ் அண்ட் வேரியஸ் வெப்சைட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்டு ஃப்ரம்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆதித்யா பிர்லா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் எப்போல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன், எப்போல்லாம் ஜாப் வந்து அவங்க சொல்கிறாங்களோ அந்த ஜாப்பை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். யாரெல்லாம் வேலைவாய்ப்பு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ எல்லாருமே ஜாப் வந்து சர்ச் பண்ணுறது எல்லாமே முன்னாடி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் நம்ம வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணுவோம். அது சண்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூஸ் பேப்பர் வாங்கி படிப்பாங்க. ஏன்னா வேலைவாய்ப்புங்கிறது வந்து சண்டே கொஞ்சம் அதிகமாக வந்து கிடைக்கும். பட் இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கோம். அப்படிங்கிறதுனால எல்லாமே ஒரு மொபைலில் ஒரு சின்ன ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையாளுக்கூடிய ஒரு காலத்துக்கு வந்துட்டோம். ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணால் நிறைய ஜாப் கிடைக்குது, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் கிடைக்குது, ஃபேஸ்புக்கில் கிடைக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஜாப் போர்ட்டல்னு சொல்லிட்டு இப்போ எக்கச்சக்க ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய ஆப்ஸ் ப்ளே ஸ்டோர், iOSல ஆப்ஸ் வந்து நிறையா வந்திருக்குது.
இதே மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஜாப்பை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நல்ல ஒரு நெட் யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சோர்சிங் சிவியை பேசிஸ் ஆஃப் இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஸ்கில் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஜாப் போர்ட்டல்ஸு, சோசியல் மீடியா நெட்வொர்க்கிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆன்லைனில் வந்து எந்த மாதிரியான ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜாப் வந்து அதிகமாக போஸ்ட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயிஸ் ரெஃபரல்ஸு, கோல்டு காலிங்கு, இன்டர்னல் ஜாப் போஸ்டிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிகார்ட்ஸிங்காக வந்து ஃபைனல் டெஸ்ட்டில் பார்க்கணும், பேசணும், செலக்ட் பண்ணுறது, ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணி இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேனலாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். நல்ல ஒரு ஸ்டாஃப் வந்து ரெக்ரூட் பண்ணணும், ஜாபை வந்து போஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஹேண்ட்லிங் ஆஃப் இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபைனலாக வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். அதாவது ஹச்ஆருக்கு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுவீங்களோ அந்த ஒர்க்கை தான் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே பார்க்க போகிறீங்க. சரிங்களா? அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பெர் ரேனமாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs வரைக்கும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா earn பண்ணிக்க முடியும். ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும், நோட்டிஃபிகேஷனை வந்து மறுபடியும் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க், டவுன்லோட் லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு முதல்ல வில்லிங்காக இருக்கக்கூடிய நபர்கள் நோட்டிஃபிகேஷனை தரவாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நௌக்கரிங்கிற ஜாப் போர்ட்டல் தான் கொடுத்துருக்காங்க, ஹச்ஆர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நேஹா பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் ட்ரெயினராக இருக்கக்கூடியவங்க நபர்கள் தான் 1 டேக்கு முன்னாடி ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் டேரெக்டாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது ரிலேட்டடாக ஜாப் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நபர்கள், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், சொந்தமாக தொழில் தொடங்கணும், இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நான் எல்லாமே வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைமிங் நைட் வந்து பார்த்தீங்கன்னா 11:30, ஓகேங்களா? 11:30 மணி ஆகுது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீ டைமில் வந்து கிடச்சிது. என்னோடய ஃப்ரீ டைம் கிடச்ச நேரத்தில் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும். ஒரு எம்ப்ளாய்மெண்ட், ஒரு சோசியல் சர்வீஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நபர்களுக்கு அன்எம்ப்ளாயி ஜாப் சீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேருங்க. உங்களால் முடியல அப்படின்னாலும் இந்த வீடியோ ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் நண்பா. காட் பிளஸ் யூ.